சித்தர்கள் வந்து காயகல்பம் பண்ணி உடலில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க சூட்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, காயகல்பம் பண்ணி உடலை வச்சுக்கிறாங்க, சூட்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய சமாதி இருக்குது, எதுக்கு வைக்கிறாங்க? அவங்க சொன்ன விஷயம் வள்ளலாரே சொல்லிட்டார் சாமி. 6 திருமுறை படிச்சிட்டார் சாமி. 1 2 இல்லை, 1 2 3 4 5 வரைக்கும் ஒரு வாழ்க்கை. யாருது? வள்ளலாரோட வாழ்க்கை 5 திருமுறை வரைக்கும் ஒரு வாழ்க்கை. 6ஆம் திருமுறை எழுதிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த 5ஐயும் கொளுத்திருங்க. யார் சொல்கிறது? யார் திருமுறை எழுதினாரோ அவரே சொல்கிறாரு, இந்த 5 திருமுறையும் கொளுத்திருங்க, இது உபயோகப்படாது. ஏன்னா நான் ஞானத்தை அடையாத போது எழுதுனதுப்பா அப்படின்றாரு. யார் சொல்கிறது? எது ஜோதி ஜோதி ஜோதின்னு சொன்னாரோ அந்த ஜோதியாகவே அடைஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஞானம் அடையாத போது எழுதின 5 திருமுறைப்பா, அது யாருக்கும் வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. 6ஆம் திருமுறை எழுதுனா ஏன்? அது நான் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் எழுதுனது. அந்த ஒன்றை பிடிச்சிங்க, அது நான் எதை அடைஞ்சனோ அதை ஒரு நாள் உங்களுக்கு காட்டிடும். யார் சொல்கிறாரு? வள்ளலார் சொல்கிறார். அந்த மாதிரி மகான்கள் காயகல்பம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன் மகான்களுக்கு தெரியாதா இந்த உடல் அழியும் அப்படின்னு? அப்போது உடல் அழியக்கூடிய உடலுக்கு காயகல்பம் தேவையா? ஐயா இருந்தார், காயகல்பம் யாருன்னா சொல்லிக்கிறார், அது இருக்கும் சொன்னதே இல்லையே. ஆனால் அவர் அழிவும் இல்லையே. அப்போ இங்கே காயகல்பம் போனால் எதுக்கு? அதுதான் சொல்லுவாங்க, மந்திரம் கால் மதி முக்கால்னாங்க. ஆனால் மகான்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சில கூட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, மந்திரம் முக்கால் மதி காலாக்கிட்டாங்க. அது தப்பு, அது தவறு. காயகல்பம் யார் பண்ணணும், எதை பண்ணணும்னா இந்த ஆன்மாவை காயகல்பம் பண்ணணும். எதுக்காக ஆன்மாவை காயகல்பம் பண்ணணும்னா, இதை நீ பண்ணாமல் விட்டுட்டா இது கண்டிப்பாக இன்னொரு கூட்டுக்கு போகும். இந்த உடல் கண்டிப்பாக ஒரு நாள் அழிஞ்சே தீரும். நீ எவ்வளோ காயகல்பம் தங்க பசமாக சாப்பிட்டாலும் இதுக்கு மண்ணுக்கு தான் போகும். எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க, அவர் வந்து தங்க பசமாக சாப்பிட்டு வரான். அவரை போய் பேட்டி எடுக்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்து தங்க பசமாக சாப்பிடுவீங்களா அப்படின்னு. அவர் சாப்பிட்றேன்னு ஒரு நாளும் சொல்ல, ஆனால் அவரோட நிறத்தை அவரோட அந்த இளமையை பார்த்துட்டு இவங்களாம் ஒரு கணக்கு பண்ணிக்கிறது. ஆனால் தங்க பசமே சாப்பிட்றதா இருந்தாலும் எவ்வளோ அளவு சாப்பிட்ணும் அப்படின்னா, ஊசியோட முனை எவ்வளவோ அந்த முனை அளவு தான் சாப்பிட்ணும். அதுக்கு மேலே ஒரு நூல் எக்ஸ்ட்ரா ஆனாலும் இந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தியில் குடலில் ஓட்ட வந்துடும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது தங்க பசுவம். ஆனால் அவர் அதை சாப்பிடல. ஆனால் ஊரில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படிலாம் கேட்பான். அப்போ காயகல்பம் யாருக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னா யோகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும். அது கூட காயகல்பம் உடம்பை வளர்க்கத்தே வேலை இல்லை. பாடத்துக்கு பாடம் பண்ணுறவங்க பாடம் பண்ணுற வரைக்கும் இந்த உடம்பு நிலைச்சி நிற்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும், 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோன்னா இந்த உடம்பு பாடம் பண்ணுறது தகுதி இல்லாத போயிடும். அப்படின்றதுக்காக சாப்பாட்டோட அளவை குறைச்சிக்கின்னு உணவை மருந்தாக மாற்றணுன்றது தான் காயகல்பம். வெறும் காயகல்பம் சமாதி ஆகுமானா சமாதி ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய ஆசிரமங்களில் ஏன்னா மேல்நிலைக்கு போக அங்கே வழி இல்லாதனால இருக்கிற வரைக்கும் உடம்பையாச்சும் காப்பாற்றிங்க, இந்த உடம்புக்கு நோய் இல்லாமையாச்சும் காப்பாற்றிங்கன்னு உடம்பை காக்கக்கூடிய வித்தையை சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர, உடலை விட்டு உயிர் போனால் இன்னொரு கருவில் போகும், அதை தடுக்கக்கூடிய சக்தி வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ இங்கேயும் காயகல்பம் சொல்லிக் கொடுக்குறாரு ஐயா. அது எதுனா உடம்புக்கு காயகல்பம் இல்லை, உயிருக்கு காயகல்பம். இந்த காயகல்பத்தை நம்ம முறையாக பண்ணால் நமக்கு பிறவின்றதே இல்லை. அந்த பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுத்தா அதுக்கு பேர் தான் காயகல்பம். பிறவியை கொடுத்தா அதுக்கு பேர் காயகல்பமா? நான் ஒன்றுமே கிடையாது. இதை ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, நெருப்பை சுட்டா அவங்கள நம்மளை சுட்டா சுடுது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறான், நெருப்பு மேலேயே உட்காந்துக்கிறான், தண்ணி மேலேயே மிதக்கின்னு இருக்கிறான், காற்றுலேயே பறக்கிறான். ஒரு சிலர்லாம் பார்த்தியா அப்படின்றான். ஆனால் அது உண்மையாக அவங்களுக்கு ஒரு வழிமுறையோடு வந்து இருந்தால் அவங்க மூலியமாக அதை இன்னொரு ஆளுக்கு சொல்லிட்டு போயிருக்கணும். ஆனால் யாராவது சொல்கிறாங்களா? நான் தண்ணியே சாப்பிட்லப்பா, பல வருஷமாக தண்ணி சாப்பிடல, பல வருஷமாக சாப்பாடே சாப்பிடல, நான் இருக்கிறேன். நான் இருந்தால் இன்னொருத்தருக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கணும். ஐயா ஒரு விஷயம் பண்ணாருப்பா, இப்போ நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி நான் தண்ணி சாப்பிடல, சாப்பாடு சாப்பிடல, காற்றையே சுவாசித்து வாங்குறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை இன்னொரு ஆளுக்கிட்ட சொன்னால் அது உண்மையான விஷயம்.
அதனை சாமி ஒன்று, நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கினா அதுக்கு பலனை அனுபவித்தா அந்த விஷயத்தை இன்னொரு தலைமுறைக்கும் சொல்லிட்டு போவேன். ஊருக்கெல்லாம் சொல்லணும், ஒருத்தருக்காக சொல்லிட்டு போவேன். அப்போ நான் என்னை ஃபாலோ பண்ணுற அவரும் அதே மாதிரி தண்ணி சாப்பிடாமல் இருக்கணும், அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடாம காற்றை மட்டுமே சுவாசித்து வாழணும். அப்படி வாழ்ந்தால் அது வித்தை, ஒரு கலை மூலிமா அது உங்களுக்கு நம்ம கிடைச்சது. அப்படி என்னால் சொல்ல முடியாமல் நான் போனால் அது கலையால் வந்த ஞானம் இல்லை, எனக்கு ஒரு கிஃப்ட்டு. ஏன் வந்தது எனக்கும் தெரியாது, ஆனால் நான் அனுபவிச்சுன்னுக்கிறேன். என்னால் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கு பேர் ஞானமும் இல்லை. நாமளே நடைமுறை வழக்கில் அதை பேர் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நான் ஒரு விஷயத்தை அடைஞ்சால் அதை 4 பேருக்கு சொல்ல முடியணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் அது உண்மையான ஒரு பொருளாக இருக்கும், ஞானத்தை இருக்கும். அப்படி யாராவது அனுபவித்து அடைஞ்சால் அவங்களுக்கு தான் அது சமாதி வாய்க்கும். மற்றவங்களுக்கெல்லாம் பாடம் வாங்கினா ஒரு கேரண்டி, அப்பா முதல் பாடம் வாங்கிட்டியா, உனக்கு ஒரு சமாதி ரெடி பண்ணிட்டேன். நீ சமாதி நீ பாடம் வாங்கும்போதே உனக்கு அங்கே பள்ளம் வெட்டிட்டேன், நீ என்னைக்கு ஒன்றா வந்து அதில் உட்காந்துக்கலாம். அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி இல்லை. இந்த உடல் இருக்கும்போதே அதில் துடிப்பு இல்லாமல் இருக்கணும், இந்த மனம் இருக்கணும், அதில் செயல் இல்லாமல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், எதுவும் இல்லாமல் இருக்கணும். அப்படி ஒன்று தான் சமாதி நிலை. அப்படி ஒன்று அடைஞ்சால் மட்டும்தான் இங்கே சமாதி பண்ணணும். அப்படி அடைஞ்சதுக்கு மட்டும்தான் சமாதி வாய்க்கும், அது மட்டும்தான் சமாதி. அப்படி சிலருக்கு அடைவாங்க, அப்படி சிலர் அடைஞ்சால் நம்ம ஆசிரமத்தில் அவங்களுக்கு சமாதி கிடைக்கும். யாருக்கெல்லாம் அப்படி ஒரு நிலை வரணும்னு ஆசைப்பட்டால் இப்போ சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தோம் எதுவும் இல்லாத ஒரு நிலை நம்ம மனசு போகணும். யாருக்கெல்லாம் அந்த கொடுப்பனை வேணும்? முதல்ல எனக்கு வேணும். ஏன்னா அருமின் ஆசை அருமின், ஒரு நூல் மிஸ் ஆனாலும் நமக்கும் அந்த கொடுப்பனை இருக்காது. ஏன்னால் இது கரணம் தப்புனா மரணம் நிச்சயம். ஒரு நூல் என்கிட்ட இருக்கிற ஆணவம் எட்டி பார்த்ததுன்னா போச்சு. அதனால தான் வார்த்தைக்கு வார்த்தை ஐயாவை முன்னிலைப்படுத்துகிறோம்னா, ஏன்னா தப்பி தவறி கூட அங்கே நான் போயிடக்கூடாது. நான் எப்போ முன்னே வந்தது அங்கே கேரண்டி போச்சு, போய்ட்டுடா நீ இதுக்கு உதவ மாட்டேன்னு அவன் முடிவு பண்ணுறான், ஐயா முடிவு பண்ணுவார். 2 பேரும் முடிவு பண்ணால் யாராக இருந்தாலும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கடைசி 4 வரைக்கும் நான் யாரை சொல்லணும்? ஒரே மந்திரம் தான், குருவை தான் நினைக்கணும், குருவை தான் பேசணும். அப்படி இருந்தால் நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு நாள் வரும். அப்போது நாம் சில விஷயங்களை முன்னெடுத்து உங்களுக்காக வைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு அடி பின்னால் போகாம நீங்களும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்காங்க. ஏன்னா உங்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம், உங்களுக்காக நீங்கள் பாடுபட்டால் போதும். அதை தான் நாங்கள் உங்களை எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு நிலை சிறப்பாக பண்ணால் அந்த சிறப்பு காலம் பலனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க. சரிங்களா?